கடினமான உழைப்பையும் கடினமான விடாமுயற்சியும் உடைய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். பொறுமையாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனித்துவமாக தெரியக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பிடிவாதவனும் ஒரு பக்கம் இருந்தாலும் லட்சியவாதிகள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லட்சியத்தை அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம். என்னன்னா நம்மளே எல்லாருமே பார்த்துப்போம். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த முயல் ஆமை கதை. இந்த ஆமை மாதிரி தான் மெதுவாக நகருவாங்க. ஆனால் ஃபைனலாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி தான். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் உள்ள கோள் சனி பகவான். அது ரொம்ப மெதுவாக தான் நகரும். ரொம்ப பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மெதுவாக தான் நகரக்கூடிய ஒரு கோள். அதனால் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப மெதுவாக ஒவ்வொரு முடிவும் எடுப்பாங்க. ரொம்ப மெதுவாக தான் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நீட்டாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும். பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தா தான் அது கரெக்டாக கணிக்க முடியும். அதனால் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நட்பு ராசியாக ரிஷபம், கன்னி, கடகம், மீனம், விருச்சகம் இதெல்லாம் நட்பு ராசியாக அமையும். இந்த ராசிக்காரங்க கூட சேர்ந்து செய்கிற தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இவங்க மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் மற்ற ராசிக்காரங்களாம் எங்களுக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதவுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அவங்க மூலிமா பெரும்பாலும் நீங்கள் உதவி எதிர்பார்க்க முடியாது. இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பத்துக்கே நீங்கள் தான் தூணாக இருப்பீங்க. உங்கள் மூலிமா தான் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரவணைத்து போகக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஏதாவது வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆர்வம் ரொம்ப நாளாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இப்போ அமைந்திருக்கு. முயற்சி பண்ணுங்கள், கட்டக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, ஒருவருக்கொருவர் ஒரு புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யத்தை எதிர்பார்க்கலாம். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மின்சாதன பொருள்களால் அல்லது மின் சம்பந்தமான பொருள்களால் ஏதாவது ஒரு சின்ன செலவு, பழுதுபார்ப்பு செலவு ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேனோ மிக்சியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மின்சாதன பொருளை இந்த காலகட்டத்தில் பழுது பார்ப்பீங்க. அல்லது அதை மாற்றிட்டு பழைய பொருளை மாற்றிட்டு புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலத்துக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட தூரமாக ஏதாவது ஒரு புண்ணிய
புண்ணிய தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா தாய்மாமன் வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அவங்ககிட்டலாம் பேசும்போது பார்த்து பக்குவமாக பேசுகிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது ரொம்பவும் நல்லது. உணவு விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல அவங்க மூலிமா மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. அவசரகாரணி அப்படின்னா சலுகைகள் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுல தடைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் எவ்வளோ நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பற்று வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மறைமுகமாக இருந்த அந்த போட்டிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சி அந்த போட்டிகளெல்லாம் சரி செய்வீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர நின்னாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களே அந்த இடத்துலையே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக வியாபாரிகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மகர ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசினா அதை கரெக்டாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பேசுவீங்க. ஓரளவுக்கு நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த சிரமங்களெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. கடன் வாங்க வேண்டிய தொல்லை கொஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒன்று பணி சுமை தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிந்து வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தினமுமே காலையில் எந்திரிச்சோடனே இந்த சூரிய பகவானை வணங்கிட்டு சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்கிறது, ரொம்ப பாராயணம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும். வியாழக்கிழமையில் முடிந்தால் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் நிற மலர்களோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான பலனை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளே சூரியன் ஓய்வு இருக்கிறதுனால ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைக்க வைப்பார். ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவார். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து எதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி அதே இடத்துல கண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிலுவையில் இருந்த அந்த இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுட்டு நல்ல லாபத்தை பெறுவீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வருமானத்தில் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக அமையும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தில் நம்ம தலையிட்டால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் அறிந்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளேயே உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார்.
வேகம், விவேகம் இது 2மே நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. எதெல்லாம் தடைப்பட்டு வந்துச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிய முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த தகவல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற வேலையில கூட நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய பகவானை தினமும் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.